ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயற்கை அழகு மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த இடம் எங்கன்னா தேனி பக்கத்தில் உள்ள மேகமலைக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நாம் இங்கே எப்படி போனோம் அப்படின்னா, தேக்கடியிலேருந்து குமிளி தேனி வழியாக நாம் மேகமலைக்கு போனோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாகவே இருந்தது. காலை டயத்தில் போகும்போது நிறையா வைல்டு அனிமல்ஸ் பார்க்க முடியும்னாங்க. நாம் அதுக்காக ட்ரை பண்ணி போய்கிட்டு இருந்தோம். ஆனால் போகிற இடமெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கேரளாவில் உள்ள வண்டிப்பெரியாருக்கு பக்கத்தில் கெவி அப்படிங்கிற இடத்துல ஃபாரஸ்ட் சஃபாரி போயிட்டு அங்கேருந்து தேக்கடிக்கு போட்டிங் போகிறதுக்காக நம்ம போனோம். பட் போட்டிங் அங்கே போகிறதுக்கு டைமிங் ஆல்ரெடி நம்ம ரிசர்வ் பண்ணியிருந்தால் தான் ஆன்லைனில் நமக்கு போக முடியும். நம்ம அதுமாரி டிக்கெட் ரிசர்வ் பண்ணாதனால நமக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால் நம்ம அங்கே உள்ள ஒரு இயற்கை பண்ணை ஒன்று இருந்தது. அங்கே இயற்கையான முறையில் மூலிகை செடியெல்லாம் நிறைய இருந்துச்சு. அது ஒவ்வொன்றையும் நமக்கு விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றத்தோட மருத்துவ குணங்களை பற்றி நமக்கு விளக்கி கூறிகிட்டு இருந்தாங்க. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஷாக்கிங்கே இருந்தது. காரணம் என்னென்னா, சின்ன பாட்டிலாக இருக்குது, ஒரு 50 மில்லி இருக்கும். பார்த்திங்கன்னா 1500 2000ன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. சரி, எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாம் கால் வலிக்காக ஒரு சின்ன தைலம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதுவே 700 800 ஆச்சு. அதை நம்ம வாங்கிட்டு டெஸ்ட் பண்ணோம். பட் அது நல்லாவே இல்லை, எஃபெக்டிவும் இல்லை. நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா அங்கே போய் ப்ராடக்ட் எதுவும் நீங்கள் வாங்கணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் நீங்கள் விசிட் பண்ணி போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லை அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டும் இல்லை, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு பிளேஸ்க்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் போகலாம். நாங்கள் ஆக்சுவலாக குமிளிலேருந்து கம்பம் நோக்கி போயிட்டுருக்கோம். போகும்போது மழை இறங்கியாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு பின்னாடி பாருங்கள், ஏகப்பட்ட திராட்சை தோட்டம். இதெல்லாம் தான் திராட்சை தோட்டம். இங்கே போய் திராட்சை தோட்டம் பார்க்கலாம். அங்கே சேல்ஸும் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படியே திராட்சையை பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டும் போகலாம். நாங்கள் திராட்சை தோட்டத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா குமிளி அடிவாரத்தில் இருக்குது. குமிளிலேருந்து கீழே இறங்கி கம்பம் போகிற வழியில் இருக்குது. பாருங்கள், சூப்பராக தொங்குது பாருங்கள். வந்தோடனே திராட்சை வாசனை அடிக்குது சூப்பராக. திராட்சை தோட்டத்துக்குள்ளார வரும்போது திராட்சை வாசனையாக வராமல் ஆப்பிள் வாசனையாக வருமானு கேட்குறான் ரக்ஷன். அவன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு காதில் விழுந்துருச்சு. ஆஹா, சூப்பராக இருக்கே. ஆஹா, ரக்ஷன் தெரிஞ்சு எடுப்புமா தெரியாமல் எடுப்புமா? ஆஹா, திருட்டுத்தனமாக பறித்து சாப்பிட்டேன். என்ன தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் இப்படி திருட்டுத்தனமாக சாப்பிட்றதுல சுகம் இருக்க. அதாவது நேச்சுரலாக இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் உண்மையான ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷு. ஆனால் லைட்டாக புளிப்பும் இருக்குது. பொதுவாக அந்த பன்னீர் திராட்சையிலே இருக்கக்கூடிய புளிப்பு லைட்டாக இருக்குது. அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே இது மாதிரி இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இவ்வளோ திராட்சை இருக்குது, ஒரு திராட்சை கொண்டு வந்து கொடுக்குறானே அவன். இதை சாப்பிட்றது தெரியலையே. இது பச்சையாக இருக்குது, கொஞ்சம் புளிக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பச்சையாக இருக்கே நல்லா இருக்குது. அடுத்து இதை சாப்பிடுவாங்க. கீழே உள்ளது பழுத்தது பிளாக் கலர். உண்மையிலே என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக எங்கேயே எடுத்து பறித்து சாப்பிடும்போது, அது திருட்டுத்தனமாக திங்கும்போது அது ஒரு சுகம்தான். உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தமாரி திராட்சை தோட்டத்தில் போங்க. நிறைய இருக்கும். கம்பம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய திராட்சை தோட்டம் இருக்குது. வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே சேல்ஸும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். கடைசியில் ஒரு அம்மா சின்னதாக ஒரு கொத்தை பிடிச்சிட்டாங்க. சரி, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 கட் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கிளாப்லாம் பண்ணலையா? பாருங்கள், ஒரு வழியாக வாங்கியாச்சு. 1 கிலோ வாங்கியிருக்கிறோம்.
பட்டு நிறையா தான் கொடுத்துருக்குறாங்க. கொசுறு ஒன்று, இந்த கொசுறு வேணுமா, இந்த தான் வேணுமா, இந்தா அப்பா ஊட்டி விட்றேன்டா. கேக்கெல்லாம் கட் பண்ணி விட்டுறது இல்லையா? ஐயோ பன்னீர் வாசனை அடிக்குது. சரி ஓகே, திராட்சை தோட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? வாங்க போகலாம். நாங்கள் திராட்சை தோட்டத்துலேருந்து கிளம்பி அங்கேருந்து கம்பத்தில் போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நம்ம மேகமலை போனோன்னா நிறையா வைல்டு அனிமல்ஸை வந்து போகிற வழியிலே பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்புனோம். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நாம் கம்பத்துலேருந்து சின்னமனூர் போயிட்டு சின்னமனூர்லேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா மேகமலைக்கு அங்கேருந்து ஒரு 27 கிலோமீட்டரில் நாம் மேகமலையை வந்து ரீச் பண்ணலாம். இப்போ நாம் சின்னமனூரில் தான் இருக்கிறோம். ஊரில் செக் அவுட் பண்ணிவிட்டு கம்பத்தில் செக் அவுட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தால் மேகமலை போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் 2 நாள் தான் எங்களோட ட்ரிப்பு அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனால் சரி இன்றைக்கி ஊருக்கு போகலான்னு பார்த்தோம். மேகமலை போயிட்டு வந்தால் லேட் ஆகிடுன்னு பார்த்தோம். சரி ஓகே, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மேகமலை எப்படியும் பார்த்துட்டு தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நேராக சின்னமனூர் வந்துட்டு கம்பத்துலேருந்து சின்னமனூர் வந்தோம். சின்னமனூர்லேருந்து ரைட் எடுத்திங்கன்னா மேகமலை தான். நீங்கள் கூகுள் மேப்லாம் போட்டிங்கன்னா மேகமலைன்னு போடாதீங்க, ஹைவே வீஸ் டேம்னு போடுங்க. நீங்கள் கரெக்டாக வந்து மேகமலைக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் உள்ளூர்காரவங்கள்ட்ட பாருங்க, மேப் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கு. அந்த அக்கா பண்ணுற கூத்து தாங்க முடியும். சில சமயம் கரெக்டாக காமிக்குது, சில சமயம் எங்கேயாவது ராங் ரூட் காமிச்சிடுது. இதனால இடையில நாங்கள் கேட்டு விசாரிச்சுட்டு தான் வரோம். நீங்களும் அதுமாதிரி விசாரிச்சுட்டு வாங்க. இங்கேருந்து சின்னமனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர்ஸ் என்னமோ. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். மார்னிங் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யானைகளை பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அனிமல்ஸு. ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 7:30 ஆகிடுச்சு கம்பத்துலேருந்து. இப்போ 8 o'clock ஆகுது. மலை இப்போ ஏற போகிறோம். வாங்க மேகமலையில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேகமலை நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த செக் போஸ்ட்டில் நம்ம வெஹிக்கிள் சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாம் அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பித்தோம். நம்ம செக் போஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். இங்கே ஆக்சுவலாக செக் போஸ்ட் ஒன்று இருக்குது மலை ஏறுறதுக்கு முன்னாடி. செக் போஸ்ட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் அதாவது வண்டி வெஹிக்கிள் நம்பரு, நேமு, எத்தனை பேர் போகிறீங்க, இந்த டீட்டெயிலாம் கேட்டாங்க. அப்புறம் மணலாறு வரைக்கும் நல்லா இருக்கான் ரோடு. மணலாறில் ஒரு டேம் ஒன்று இருக்கான், ஹைவேஸில் ஒரு டேமு. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மணலாறு, அங்கே ஒரு டேம் இருக்கான். ஸோ அங்கே போயிட்டு நம்ம அது வரைக்கும் மணலாறு வரைக்கும் போயிட்டு நம்ம இன்னைக்கு ரிட்டர்ன் ஆகலாம். மேகமலையிலேருந்து ஹைவேவிஸ் வந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் என்னமோ இருக்குது. டேம் இருக்குது, சூப்பராக இருக்கும் லொக்கேஷனு. இப்போ அடுத்ததாக நம்ம அங்கே தான் போக போகிறோம். மேகமலை போர்டு வெல்கம் பண்ணுற இடத்துல நின்று உங்களை வெல்கம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ மேகமலை ஊருக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். அடுத்து ஹைவேவிஸ் டேமுக்கு தான் போயிட்டுருக்கோம்.
போகிற வழியில் அதான் இங்கே யானை ஏதாவது பார்க்க முடியுமான்னு நாங்களும் வள வீசி தேடுறோம். அதான் சொன்னார், நேற்று கூட அங்கே நின்றுட்டு இருந்தது, ஹைவே விசிட் டேம் போகிற வழியிலே நிற்கும், போய் பாருங்க, உங்களுக்கு லக் இருந்தால் நீங்கள் பார்க்கலான்னாரு. நமக்கு லக் இருக்கா இல்லையான்னு இப்போ நம்ம செக் பண்ணலாம். பாருங்க பின்னாடி எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேமலை வந்தானே சில்லுன்னு இருக்குங்க, கிளைமேட் சும்மா வேற 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 லெவலில் இருக்குது. எனக்கு இங்கே வந்தவொடனே மனசு குஜால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு, பார்க்க குளிர்ச்சியாக, கண்ணு குளிர்ச்சியாக, அங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருக்குது. நம்ம பசங்க வந்து இதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரில, அதுக்கு கேம் விளாண்டு இருக்குதுங்க. சரி, அட்லீஸ்ட் அதுக்கு தொந்தரவு இல்லாமல் நம்மளாவது இயற்கையை வந்து ரசிப்போம். நம்மளுடைய சென்னை மாநகரத்து இறைச்சல், பொல்யூஷன் இதெல்லாம் ஓய்வு எடுக்கிற மாதிரி இந்த இடத்துக்குலாம் வரும்போது தான் மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்து ஹைவே விசிட் தான் போயிட்டு இருக்கோம், பார்க்கலாம். மாடுதான் இருக்குது. இதை நம்ம யானை நினைச்சு போயிட்டு இருக்க வேண்டியதான் போட்டிருக்கோம். உனக்கு தெரியலையா? போயிட்டே இருக்கு. நாம் காலையிலே கிளம்பி வந்துட்டதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது வரைக்கும் எடுக்கல, நல்ல பசி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் தங்குறதுக்கு இடமோ ஹோட்டலோ எதுவுமே கிடையாது. அதனால் எங்கே சாப்பிட்றதுக்கு இடம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த பியூட்டிஃபுல்லான லேக்குக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு மெஸ் ஒன்று இருந்தது. அதை பார்த்தோன்னே ஹோம்லியாக இருந்தது. சரி, இங்கே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக போனோம். நம்ம ஆக்சுவலாக மேகமலை வந்துட்டு மேகமலையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ஹைவே வீஸ் அங்கே வந்து அந்த டேம்லாம் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது, ப்ளசண்ட். அதாவது வெயிலும் அடிக்குது, அதே சமயம் அந்த கோல்டு கண்டிஷனும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக அருமையாக இருக்குது. இந்த இடத்த விட்டுட்டு நம்மளாம் ஏன் வெளியில் போகிறோம் அப்படின்னு தோணுது, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இங்கேருந்து இப்போ ஹைவேஸ் டேம் பார்த்துட்டு அடுத்தது மணலாறு போயிட்டுருக்கோம். மணலாறு போகிற வழியில் நாங்கள் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கல, மணி 9:45 இப்போ. சரி, அதனால் பக்கத்தில் சாப்பிட்லான்னு வந்தப்போ இங்கே ஒரு டிஃபன் கடை ஒன்று இருந்தது. சும்மா சிம்பிளான கடை தான், இங்கெல்லாம் பெரிய கடையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ போய் டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மணலாறு போகிறோம். எங்கேயும் போட மாட்டாங்க, பழகிடுச்சு. ராஜபாளையத்தில் வெறும் பிளாஸ்டிக் கடை தான். ஆமாம், இது நல்லா இருக்கு. நம்ம ஊர் பாரம்பரியமே வந்து வாழை இலை தானே. வாழை இலையை பார்த்தாலே பாதி வயிறு ரொம்பிடும். மெட்ராஸ்ல எங்கே போனாலும் பிளாஸ்டிக் தான். இல்லை, இப்போ மெட்ராஸ்லாம் இலை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஊர் பக்கம் தான் வந்து இது மாதிரி பேப்பர்லாம் வைக்கிறாங்க. ஒரு 3 இட்லி வைங்க. இட்லி பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு. நான் எங்கே ஆரிகிரி வச்சிட போறீங்களான்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு, பாருங்க, சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பாப்பா சாம்பார் உனக்கு இட்லி வேணுமா? ஒரு இட்லி வைங்க, ஒரு இட்லி வைங்க. எனக்கு 3 வைங்க. ஒரு வழியாக சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான இலை. அந்த இலையை பார்த்தாலே நமக்கு வந்து சூப்பராக அந்த சாப்பிட்ற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்குது. இட்லியும் நல்லா சாஃப்டாக சூடாகவே இருந்தது.
சாம்பார் சட்னிலாம் ஓகே. நீங்களும் இந்த பக்கம் வர்றீங்க அப்படின்னா ஹைவேவிஸ் டேம்லேருந்து மணலார் போகிற வழியில் பாருங்கள் குமார் ஹோட்டலில் அது என்னது செந்தில் ஹோட்டல்னு இருக்குது. அங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டில் பாருங்கள் லேக்கை ஒட்டினாப்லே இது ஹோட்டலு. சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் 4 பேர் சாப்பிட்டு ஒரு 200 ருபீஸ் தான் வந்தது. சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல வந்து நேற்று நைட்டு வந்து யானைங்கள்லாம் நின்றுட்டு இருந்துதான். எப்போயுமே ரெகுலராக வர்றது தானே, ஆனால் ஒன்றும் பண்ணாதான். நாங்களும் பார்ப்போன்னு பார்க்குறோம், எங்களுக்கு தான் கண்ணு தட்டுப்பட மாட்டேங்குது. சரி வாங்க இப்போ மணலாறு டேமுக்கு போகலாம். இந்த அழகான மேகமலை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் பக்கத்தில், அதாவது சின்னமனூர்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மேகமலை இருக்குது. அதாவது மேகங்கள்லாம் வந்து மலையை ஒட்டினாப்பில் தவிழ்ந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். இதனாலேயே மேகமலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் இது வரைக்கும் மேகக்கூட்டங்கள் எதையும் பார்க்க முடியல. இந்த கிளைமேட்னாலே என்னன்னு தெரில, பார்க்க முடியல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அப்படியே மேகம் நம்மளை உரசிக்கிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி நம்ம கிடைக்குதான்னு பார்க்கலாம். கடல் மட்டத்திலேருந்து சுமார் 1500 மீட்டர் ஹைட்டில் இந்த மேகமலை அமைஞ்சிருக்கு. இங்கே முக்கிய பயிர்கள்னு பார்த்திங்கன்னா தேயிலையும் ஏலக்காவும் தான் வந்து முக்கியமான பயிர்களாக இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யானை, புலி இந்த மாதிரி வனவிலங்குகளும் அதிக அளவில் இந்த மேகமலையில் காணப்படுது. நம்மளோட இலக்கு எங்கேயாவது யானையோ இல்லை புலியோ பார்க்க முடியுதான்னு பார்க்குறோம். பட் புலி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேரு, கஷ்டம். பட் யானைகளை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹைவேவிஸ் டேமை பார்த்துட்டு மணலாரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். மணலாறுலேருந்து மகாராஜா மெட்டுன்னு இன்னொரு இடம் இருக்குது. நம்மளால் காரில் வந்து அந்த மணலாறு வரைக்கும் தான் போக முடியும். மணலாறுக்கு அப்புறம் வந்து மகாராஜா மெட்டு போகிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் அது. ஆனால் நம்ம காரில் போக முடியாது, அது ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். அதில் போகிறதா இருந்தால் அங்கே ஜீப்லாம் வந்து நிறையா ரெண்ட்டுக்கு கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம போக முடியும். ஹைவேவிஸ் டேம்லேருந்து மணலார் போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக போகிற வழியெலாம் இந்த ஆறு வந்து போய்கிட்டே இருக்குது. அதாவது டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இதெல்லாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த மாதிரி லேக்கு, இன்னொரு பக்கம் டீ எஸ்டேட்டு, இப்படி பார்க்குற இடமெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஒரு ரவுண்டு நம்ம ஒரு டிரைவிங் போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சீனரிலாம் எங்கேயாவது நம்மளால் பார்க்க முடியுமான்னு பாருங்கள். ரோட்டில் இப்படி ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு சீனிக் வே வந்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜேர்னி தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒரு சீனிக் ரோட்டில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே வந்து இது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். உண்மையிலே நீங்களும் ஒரு வாட்டி மேகமலைக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் ரியலாக வந்து இந்த பேரழகை பார்த்து உங்களால் ரசிக்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த மேகமலை. இங்கே வந்து நீங்கள் வர்றீங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஹோட்டல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டு பிடபிள்யூடி குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி சில குவார்ட்டர்ஸ் கவர்மெண்ட் இது இருக்குது, அதில் தான் இருக்குது. மற்றபடி ப்ரைவேட் இதுனா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் தங்குறதுக்குன்னா இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ நாம் வந்து மணலாறு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கே இறங்கி ஜீப் போகலாமா என்னன்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா இப்போ நம்ம திரும்ப வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆகணும் உடனே. அதனால் இங்கே டைம் எந்த அளவுக்கு ஆகும்னு தெரியல. அதை நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகலாம். இல்லை அதுதான் இது வேண்டாங்கிற, நான் இதை பார்த்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிடுவேன். இல்லை எங்க ஆக்சுவலா எவ்வளவு தூரம் அது போவீங்க? எங்க மகாராஜா மெட்டை தான் இருக்கிறதே டாப் வியூ. அங்க வந்து பார்த்தா கம்மம்பலத்தாக்கு, தேக்கடி டேம், கண்ணகி சிலை, சபரிமலை கோயில் இதெல்லாம் பார்க்கலாம். பிளேஸ் நல்லா இருக்கும். சரி சரி, டைம் ஆயிடுச்சு எனக்கு. போக 20 மினிட்ஸ் 120 மினிட்ஸ். பரவாயில்ல. எவ்வளோ வாங்குறீங்க? 1500 பண்ணுவோம். நீங்கள் போகலாமா இருந்தால் சொல்லுங்கள், ஒரு 1300 பண்ணிடுவோம். பிளேஸ் ஒருத்தபுளாக இருக்கும். உங்களுக்கு பிளேஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா, ஒருத்தபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அமௌண்ட் போகணும். மணலாறு டேம் போகிற வழியிலேயே நிறைய ஜீப் டிரைவர்ஸ் அங்கே நின்றுட்டு நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, வாங்க நாம் மகாராஜா மேட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதாவது 1500 ருபீஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம மணலாறு டேமை மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிடலாம். இன்னொரு நாள் வரும்போது மகாராஜா மேட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நாம் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா மணலாறு டேமில் ஒரு பிரிட்ஜு ஒன்று இருக்குது. இந்த பாலத்தில் தான் ஜெய்பீம் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று ஷூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பாலம் தான் வந்து
அந்த ஜெய்பீம் படம் ஷூட் பண்ண இடம். வாங்க இப்போ இறங்கி போய் நம்ம அதை பார்க்கலாம். இதுதான் நம்ம வந்திருக்கிற கடைசி பாயிண்ட்டு, மேல் மணலார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு, ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இங்கே தான் ஜெய்பீம் படம், அப்புறம் பிதாமகனில் இளங்காற்று வீசுதே இந்த சாங்லாம் இங்கே தான் எடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் அந்த பாலத்தை காமிக்கிறேன். அதுக்கு ஜெய்பீம் பாலம்னே வச்சுருக்காங்க போல் இருக்கு. இருங்க இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நான் ஜெய்பீம் பாலத்தை காமிக்கிறேன். இது அதை பாருங்கள், இதுக்கு வந்து ஜெய்பீம் பிரிட்ஜுனே வச்சுட்டாங்க. காமிக்கிறேன் பாருங்க. பாருங்கள் என்ன மாதிரி லொக்கேஷன் பாருங்கள், டீ எஸ்டேட்டு. ஆக்சுவலாக நம்ம வர்றோம், மேகமலை வர்றோம் அப்படின்னா இதுதான் வந்து உங்களுக்கு கடைசி பாயிண்ட்டு மணலாறு. இதுக்கப்புறம் போகலாம். மேலே வந்து மகாராஜா மெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக டீ ஃபேக்ட்ரி தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள் லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் இந்த பாலம் தான் வந்து ஜெய்பீம் பாலம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளிப்ஸ் தான் ஜெய்பீம் படத்தில் வர்ற சீனு. இங்கே தான் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாம் அந்த பாலத்து மேலே தான் நடந்து போயிட்டுருக்குறோம். சுற்றுலா பயணிகள் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி இல்லை, மீறுவோர் மீது காவல் நடவடிக்கை. பாருங்க, ஜெய்பீம் படத்தில் ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? இந்த பாலம் செமையாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து இயற்கை அழகே ஃபுல்லாக இங்கே தான் கொட்டி கிடக்குது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த மேகமலையை பற்றி தெரியல. நிறைய பேர் நல்ல டூரிஸ்டர் இங்கே வராதனாலேயே இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே போட்டிங் விட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை டூரிசத்தில் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, டூரிஸ்டம்ஸை டெவலப் பண்ணுறாங்க டூரிசம் அப்படின்னா மக்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க. வந்துட்டாங்கன்னா இந்த இடத்த பொல்யூஷன் பண்ணி அசிங்கமாக்கிடுவாங்க. இப்போ மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு ப்ரைவேட்டில் வந்து 1-2 ரெசார்ட்னு சொல்ல முடியாது, சின்ன சின்னதாக இடத்த வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கே நம்ம தங்கலாம். ஹோட்டலும் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது, சின்ன சின்ன கடைங்க தான். டேஸ்ட்டு பெரிய லெவலில் இல்லாட்டினாலும் அந்த அட்மாஸ்பியரில் அப்படியே பின்னாடி பேக் ட்ராப்பில் வந்து இதுமாரி தண்ணி, ரிவரில் தண்ணி போகும். அதுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் அருமையாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து வேகமன் போனோம். வேகமன் இங்கேருந்து அவ்வளோ தூரம், தேக்கடியிலேருந்து அங்கே ஒரு 40-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது இருந்தது வேகமன். வேகமன் போனால் ஊருக்குள்ளார வந்து போகிற வரைக்கும் ரோடு ஓகே, நல்லாயிருக்கு. பட்டு ஊருக்குள்ளார வந்து ரொம்ப கேவலமாக குண்டும் குழியுமாக இருந்தது. பெருசாக சொல்லிக்கிற மாரி டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாரி இல்லை. இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் போகிறவங்களும் அதுமாரி இருந்தால் அவங்க போகலாம், பேராக்ளைடிங்லாம். பட்டு அதுவும் நாங்கள் போனப்போ மழை பெஞ்சதுன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க, மழை பெஞ்சதுன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, எதையும் பார்க்க முடியல. கிளைமேட்டும் பெருசாக சொல்லிக்கிற மாரி இல்லை. வண்டிப்பெரியாறில் என்ன கிளைமேட் இருந்தோ அதே கிளைமேட் தான் அங்கேயும் இருக்குது. ஸோ அதை விட இங்கே நீங்கள் வர்றீங்க மேகமலைக்கு அப்படின்னா செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த கிளைமேட்டை அருமையாக இருக்குது. அதேமாரி சீனரிஸ், இந்தமாரிலாம் சீனரிஸ் வேகமனில் நாங்கள் பார்க்கவே இல்லை. அருமையாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் வியூ. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க. நாங்கள் ஆக்சுவலாக மேகமலை வந்து சரி வர வேண்டாம், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது இங்கே வந்து மேகமலை பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, சரி டைம் ஆகிடுச்சு, 2 நாள் எங்களுக்கு பத்தவே இல்லை. நிறைய இடம் கவர் பண்ணோம் நாங்கள். அதாவது வாகமன், தேக்கடி சுற்ற அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம். ட்ராவலிங் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி இருந்ததுனால அதிலே டைம் ஓடிடுச்சு. நம்மளால் நிறைய பிளேஸ் கவர் பண்ண முடியல. எங்கடா மேகமலை போக முடியாதோ அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஊருக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுனால இங்கே வந்தோன்னா லேட் ஆகிடும். அதனால் உடனே போயிடலாம் நம்ம அப்படி தான் பிளான் பண்ணோம். அப்புறம் சரி வந்தாச்சு, காலை நேரத்தோடு கிளம்பணும். ஒரு 7:30க்கெலாம் கிளம்பி அப்படியே வந்துட்டோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. வந்தது பார்த்திங்கன்னா 100% ஒர்த்து. நார்மலாக இன்னும் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்படியே இங்கே மிஸ்ட் அப்படியே பாஸ் ஆகி நம்மளை போகும். அதான் மேகமலை, அப்படியே மேகத்தை தவழ்ந்து போகும். பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வேகமன்லாம் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம அலைஞ்சிட்டு போய் அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக தோணலை அது. பட் அதுக்கு நீங்கள் மேகமலை நம்ம தமிழ்நாட்டிலே இவ்வளோ சூப்பராக இருக்குது. ரோடெலாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கேரளா கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம ஊரில் ரோடெலாம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது, இடம்லாம் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இங்கே இந்த பக்கம் வரீங்களோ இல்லையோ, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளாரே இப்படி ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இப்போ கிளம்புனா தான் நைட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து எப்படியே 10 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ குயிக்காக போக முடியுமோ போயிடலாம். உங்களை இந்தமாரி ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் வந்து உங்களை நான் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, யானையெல்லாம் இங்கே பார்க்க முடியாதா? ஆனையை பார்க்கலாம், அங்கிட்டு இருக்கு ஆனையை. எங்கே? அந்த வெண்ணியார் போகிறோம். அந்த மகாராஜா மட்டும் போகணுமா? அந்த வழியா? இருக்கு. ம், இந்த வண்டி போகாது. இந்த வண்டி நான் கொண்டு போனால் சிறவதே வரும். ஆமாம் ஆமாம். அதனால அங்கேதான் இருக்கு ஆனையை. இருக்கா? ஜீப்பில் போனால் பார்க்க முடியுமா? ஜீப்பில் கூட பார்க்கலாம், கம்பல்சரியாக பார்க்கலாம். கம்பல்சரியாக பார்க்கலாம். ம் அவங்ககிட்ட கூட்டிங்கன்னா அந்த வண்டி ஓட்டுற டிரைவரையா எங்கே நிற்கிற பார்த்து கூப்பிட்டு சொல்லிடுவாங்க. ம். இப்போ ஜீப்பில் போனால் பார்க்கலாம். எந்த ஊர் வந்தீங்க? அது வரைக்கும் சென்னை. சென்னை. ம், சரி சரிங்க. சரிங்க. நம்ம வரும்போதே எப்படியாவது யானையை பார்த்துடணும் அப்படிங்கிற முடிவோடு தான் ஏர்லி மார்னிங் கிளம்பி வந்தோம். பட் நம்மளுடைய பேட் லக் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் திரும்பி போகிறதுக்குள்ளார எப்படியாவது யானையை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம போய்கிட்டு இருந்தோம். நம்மளால் யானையை பார்க்க முடிஞ்சுதா இல்லையாங்கிறத வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். நாங்கள் ரிட்டன் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கும்பலாக நின்று ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு உடனே ஓகே, கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமல்ஸ் தான் இங்கே நிற்கிது, நம்ம வந்த வேலை சக்ஸஸாக முடிய போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நாம் அங்கே போனோம். போய் அந்த சைடு பார்த்தா அந்த ஆற்றோட கரையோரத்தில் வந்து ஒரு யானை கூட்டம் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தது. தண்ணி குடிக்கிறதா வந்துட்டு திரும்ப போகுது. எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு போனால் அப்படியே வரும்னு நினைக்கிறேன். போயிடுத்து. பொதுவாக நம்ம வந்து அனிமல்ஸை தேடி ஒரு இடத்துக்கு போகும்போது பார்க்காம வந்தோன்னா ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அனிமல்ஸை தேடி நம்ம வந்திருந்தா கூட இந்த இடம் வந்து அவ்வளோ அருமையாக இருந்ததுனால அனிமல்ஸே பார்க்காம நம்ம ரிட்டர்ன் ஆகியிருந்தா கூட நமக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நீங்களே பார்க்குறீங்க இல்லையா, என்ன மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு. இந்தமாரி ஒரு பிளேஸ் வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் நம்ம வேறு எங்கே போனாலுமே வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான பிளேஸ் தான் வந்து மேகமலை. நீங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேகமலைக்கு போயிட்டு வாங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நீங்கள் போகலாம். நீங்கள் போகிறீங்க தேனியிலையோ இல்லை சின்னமனூர்லேயோ ரூம் போட்டு தங்கிட்டு கூட இங்கே போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் கூட விசிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வரலாம். ஸோ அப்படி ஒரு சூப்பரான பிளேஸு. நம்மளும் வந்து ஒரு சூப்பரான பிளேஸை பார்த்து என்ஜாய் பண்ண திருப்தியோட திரும்ப இப்போ நம்ம வந்து ஊருக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.